Yes, welcome back to Irfan Review. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. சட்னி சாம்பார் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன பண்றது? இது வெப் சீரிஸ் ஒரு சீசன் 1ல் 6 சீசன் விட்டுருக்கான்னு சொல்லாங்க. 6 எபிசோடு பார்த்தாச்சு. 6 எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்குற முன்னாடி 6 எபிசோட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கா லிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சட்னி சாம்பார் இந்த படத்தில் யார் டேர் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராதா மோகன் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேர் பண்ணிக்கானே சொல்லாங்க. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம யோகி பாபு நடிச்சிருக்காங்க, மீனா அவங்க நடிச்சிருக்காங்க, இளங்கோ அவங்க நடிச்சிருக்காங்க, தீபா சங்கர் அவங்க நடிச்சிருக்காங்க, மீனா பௌஜின் அவங்க நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிற முன்னாடி திரும்ப சொல்லி அபுசாம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ள போகலாம். சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு கோவப்படக்கூடாது. இது ஒரு வெப் சீரிஸுங்க. இந்த வெப் சீரிஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம படத்தோட அப்பா இருக்காங்க பாருங்கள், படத்தோட ஹீரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கல்யாணம் தொடர்ந்து பண்ணிடுறாரு. சென்னையில் ஏற்கனவே வந்து நம்ம தீபா சங்கர் அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஒரு கட்டமாக ஊட்டி வர்றவர் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2வது ஒய்ஃபையும். அவங்க கல்யாணம் பண்ணதை வந்து திருப்பமாக எப்படி வந்து கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஸ்டோரியோட லைன்னே சொல்லாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் யோகி பாபு வந்து அவங்க அப்பாவை கூட்டுற சொல்லி இது பண்ணுவாங்க. அதாவது அவங்க அப்பா இறக்குற கண்டிஷனில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2வதாக பிறந்திருப்பாங்க பாருங்கள், அண்ணன் தம்பி. அவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆனது ஒருத்தன் வந்து ரொம்ப க்ளோஸ் தான், என் பையன் கண்டிப்பாக சென்னையில் தான் இருப்பான், அவனை போய் பார்த்து கூட்டுவாங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் சேர்ந்து நம்ம யோகி பாபு கூட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அப்பாவை பார்த்த உடனே யோகி பாபு வந்து அவங்க அப்பாவை பார்த்த உடனே அவங்க அப்பா இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் திருப்பமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது ஒய்ஃபு அவங்கள வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அந்த ஸ்டோரி மூவ் ஆனே சொல்லாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் மெடிசின் கோவப்படம் நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளுங்க. ஒவ்வொரு லைனும் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு இதாக இருக்குன்னே சொல்லாங்க. அப்பா இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் படம்னே சொல்லலாம். இப்போ வெண்ணிலா பௌஜின் அதாவது சோஃபின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. சோஃபியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோஃபி அவங்க வந்து ஒரு வில்ல சைடில் இருப்பாங்க பாருங்கள். வில்லி சைடில் ஒரு மாப்பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணியிருப்பான்னு சொன்னாங்க. பையனோட கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸில் வந்து இதில் ஜெயிலுக்குள்ளே போவார். இப்போ மீட் பண்ண ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்காரு. எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆள் இங்கே இருப்பான்? அடுத்த தடவை அந்த அம்மா உங்கள் அம்மா சோஃபியோட அப்பா வந்து திடீர்னு இறக்குற கண்டிஷனில் இருக்கும்போது சோஃபியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துடுவாங்க. அவரு கூட வாழ மாட்டாங்க. இவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, நம்ம சார்லி தான் நம்ம சோஃபியா அவங்களுக்கு அப்பான்னு சொன்னாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு டெய்லி குடிச்சிக்கிட்டு ஒரு ரகலை பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து காசு திருடிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருப்பார். குடிச்சே வந்து காசு அளிப்பார். அதே மாதிரி வில்லியோட அம்மாட்ட வந்து பார்த்திங்கன்னா சோஃபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. அவங்ககிட்ட நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா வந்து கடன் வாங்கியிருப்பார். கடன் வாங்கி அது ரம்மி சர்க்கிளில் வந்து போட்டு கேம் விளாண்டு தோற்றுருவாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. ஒப்பனுக்கு காரியனா பண்ணி இல்லைன்னா அவனை பள்ளத்துல தோண்டி இன்னொரு கல்யாணம் பண்ணு, அவன் எனக்கு அப்பனே கிடையாது. யோகி பாபு எதுக்கு அந்த ஊட்டிக்கு வந்தாருன்னா அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் வராரு. அவர் இறந்துருப்பார். அவரோட ஆசையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது நிறைவேற்றினாரா இல்லையா தான் இந்த படம் வெப் சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரினே சொன்னாங்க. மைனாவோட கேரக்டர் அதாவது அமுதா கேரக்டரில் மைனா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து நல்லாவே பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அவங்களோட கேரக்டர் வைஸில் அவங்க கொடுத்த ரோலை பக்கவாக பண்ணியிருக்காங்க. நம்ம போதை ஏற்றி ஊட்டி தூக்கி வந்துட்டியாடா? என்னடா என்ன சோப்பு நோரில் கை விட்ட மாதிரி இருக்கா? பீட்டர்னு ஒருத்தர் வருவார், நம்ம யோகி பாபு கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சார்லி கூட வந்து அந்த சரக்கு அடிக்க போகிறது அந்த விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அந்த இதுவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. நம்ம தீபா சங்கர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களும் அமுதா நேம் தான் வச்சுருக்காங்க படத்தில். தீபா சங்கர் பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அவங்க தான். அதாவது நம்ம இவங்களுக்கு ஹீரோட அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபா சங்கரும் ஒரு கட்டத்தில் வந்து இறந்து போயிடுவாங்க. ரோட்டு கடையில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை ஒன்று போடுவாங்க. சட்னி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி கடையில் வந்து பயங்கரமாக பீக் ஆயிரும். பயங்கரமாக கடை வந்து ஓட ஆரம்பிச்சுன்னே சொன்னாங்க. அதில் ஃபேமஸ் ஆவாங்க அவங்க சைடில். அப்படியே வந்து பீக் ஆயிரும். அப்புறம் அமுதா உணவகம்
பேரு சச்சின், நாங்கெல்லாம் சச்சின் தான் கூப்பிடுவோம். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் மாமா தான் இதனோட பிரான்ச். நம்ம ஊட்டியில் இருக்கிற ரெண்டாவது ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலட்சுமி அவங்கள வந்து பார்க்க வருவாங்க நம்ம யோகி பாபு. ஆனால் ஜெயலட்சுமி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்பா நீ எதுக்கு நீ சொல்கிற, அப்பாலாம் நீ சொல்ல வேணாம், நீ யார் முதல்ல, எதுக்கு இங்கே வந்திருக்க, உன சொத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப யோகி பாபா வந்து கேவலமாக பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவே தப்பாக பேசுவாங்க நம்ம தீபா சங்கரை. ஆல்ரெடி அமுதாக்கு பயங்கர டவுட் வந்துச்சுடா. ஒரு செகண்ட் டவுட்லாம் கிளியர் ஆகல. நேற்று உங்கள் அப்பா மீட் பண்ணேன் ஒரு வீக். அது ஒரு கட்டமாக கோவமானது ஃப்ளாஷ்பேக்கில் போட்டு உடைப்பார். எல்லாத்துக்குமே நல்லதாக பண்ணுவார். ஆனால் நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டு போய்ப்பாங்க. அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கவங்களுக்கு இப்போ இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் படனே சொல்லாங்க. ஒரு டாக்டராக வருவார். நம்ம யாருன்னா நம்ம இவர் பழைய படத்துலலாம் வந்திருப்பார். அவர் தான் வந்து கடைசியாக வந்து நம்ம அவங்களோட பொண்ணை வந்து தன்னோட அண்ணனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஃப்ளாஷ்பேக்கில் முடிப்பாங்க. கிடையாது கிடையாது. உன் மனசுல கை வச்சு சொல்லு. அவர் பார்த்ததும் உன் மனசுல ஏதோ பண்ணல. பண்ணுச்சு. இது நல்லா இருக்குங்க. இது ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலும் சட்னி சாம்பார் அமுதான்னு ஒரு இதில் ஹோட்டல்ஸ் நடத்துவார். அதில் தான் வந்து பேர் வைப்பார். அமுதான்னு பேர் வச்சுருக்கிறது யாருக்குன்னு பார்த்தா நம்ம மைனாவோட பேர் தான் வச்சுருப்பாருன்னு மைனா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் தான் வச்சுருப்பாரு அமுதான்னு சொல்லி. தீபா சங்கர் நான் சொன்ன பாருங்க, அவங்களோட பேர் தான் அந்த ஹோட்டலுக்கு வச்சுருப்பாங்க. கோவப்படக்கூடாது. என் பேர் தான் ஹோட்டலுக்கு வச்சிருக்காரு நினைச்சா எனக்கே அவன் பேர் தான் வச்சிருக்கிறாரு. அப்படியே வெப்சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தன்னு ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க, ஒரு காமெடியாக கொண்டு போவாங்க. பப்புன்னு ஒரு கேரக்டரில் ஒரு குட்டி பையன் பண்ணியிருப்பான். அவன் பண்ணுற ரவுஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போர் அடிச்சிங்கன்னா இந்த வெப்சீரிஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீ என்ன சோப்பு நுரையில் கை விட்ட மாதிரி இருக்கா? ஆல்ரெடி அமுதாக்கு பயங்கர டவுட் வந்துச்சு. சீசன் 2 வர வைப்பாங்க. அது ஒரு 6 சீசன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 பார்ட்டு பார்க்கலாம். சட்னி சாம்பார் உங்களுக்கு படம் பிடிச்சதான்னு சொல்லி லைக் பண்ணி சொல்லுங்கள். இதான் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். இந்த படம் முழுக்க சென்னை ஊட்டி இது மட்டும் தான் எடுத்திருக்காங்க இந்த சைடில் தான். ஆனால் கொஞ்சம் இதாகவே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. மைனாவோட கேரக்டர்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வெண்ணியன பவஜின் அவங்களோடதும் நல்லா இருக்குது. நாள் இங்க இருப்பான். அடுத்த தடவை அந்த அம்மா உங்க அம்மா பத்தி தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. மூஞ்சில அடிச்ச மாதிரி உண்மையை சொல்லுங்க. சொல்ல போற விஷயத்தை கேட்டு கோவப்படக்கூடாது. என் பேர் தான் ஹோட்டலுக்கு வச்சிருக்காரு. யோகி பாபு கேரக்டர் வந்து அங்கங்கே மெசேஜ் கொடுக்குறாரு. நல்லா இருக்குது. அவரை பற்றி சொல்லவே ஆகணும். இப்போ நிலங்கள் ரவி நான் சொன்ன பாருங்க. பாரம்பரியமான ஹோட்டல்ஸ்க்கு உங்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். ஊட்டியில இருக்கிற அமுதா கஃபே. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொன்ன மாதிரி நிலங்கள் ரவி தான் அவர் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் தாங்க உண்மையான ஹீரோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதான் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். யாரையும் ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. அது மாதிரி எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூ உடனே ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே போட் படத்தை பார்த்துட்டு உங்களை ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நீ ரத்னசாமியோட மகன் கிடையாது கிடையாது கிடையாது. உன் மனசுல கை வச்சு சொல்லு. அவர்